நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தின் அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கின்றார். இந்த லெந்து காலத்திற்குள்ளாகவும் நம்மை பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த லெந்து காலத்திலும் ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை பார்க்கும்படியாக இருக்கிறோம். அதற்கு முன்பாக அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக நீர் எங்களோடு கூட என்ன பேச விரும்புகின்றீர்? ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மீது ஆண்டவரே அந்த வார்த்தை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக சிந்திக்கக்கூடிய வேத வசனம் பிரசங்கி 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது: ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி தொடர்ச்சியாக இங்கு ஒரு காலங்களை குறித்து பிரசங்கி மூலமாக ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன நடக்க வேண்டுமோ அது நேர்த்தியாக இயற்கை நமக்கு நடப்பித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். காலம், இயற்கை தன்னுடைய காலத்தில் நேர்த்தியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. அது மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யும், வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் வெயில் அடிக்கும், பனி பெய்யக்கூடிய நேரத்தில் பனி பெய்கிறது. ஒவ்வொரு காலமும் நேர்த்தியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி அந்தந்த காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இது எந்த காலமாக இருக்கிறது? இது லெந்து காலம் என்று சொல்லி அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். லெந்து காலம் அல்லது தவசு காலம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதற்கு முன்பாக 40 நாட்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக அனுசரித்து வருவது லெந்து காலம் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இது அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டது அல்ல என்றாலும் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஐரனேயுஸ் என்ற சபை தலைவரின் காலத்தில் 40 மணி நேரம், இயேசு உயிர்த்தெழுந்த நேரத்திலிருந்து 40 மணி நேரம் முன்பாக அவங்க உபவாசம் இருந்து ஜெபித்திருப்பதாக சரித்திரம் கூறுகிறது. அடுத்து கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆரிஜன் என்பவர் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கின்றார். அவர் எழுதி வைத்திருப்பது உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு முன்பாக 40 நாட்கள் அவங்க உபவாசத்தோடு இருந்து ஜெபித்திருக்கின்றார்கள், இந்த லெந்து காலத்தை அனுசரித்திருக்கிறார்கள். அடுத்து கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான்
இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களாக. இயேசு உயிர்த்தெழுந்தார், அதனால் அதில் உபவாசத்தோடு துக்கத்தோடு இருக்க வேண்டாம். இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்கிறோம், அந்த நாட்களை விட்டு நீங்களாக 40 நாட்கள் அனுசரித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த 40 நாட்கள் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலரால் ஏற்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த ஒரு காரணத்தோடு, ஒரு நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாட்கள் என்பது வேதத்தில் அதிகமாக நல்ல இடம் பெற்றிருக்கிறது. நிறைய 40 நாட்கள் இருந்தாலும் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் அந்த 40 நாட்கள் என்ன செய்தார்கள், என்ன நடந்தது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் சுருக்கமாக தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது நீங்கள் பார்த்தீர்களே என்றால் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம், 3வது அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இது யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3-4 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யோனா என்ன செய்தான்? கர்த்தர் அவனை அனுப்புகின்றார். நினிவே பட்டணத்தார் மிகவும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பாவம் கர்த்தருடைய சந்ததியில எட்டிற்று, மிகுந்த கோபத்தை வரவழைத்து கொண்டிருந்தார்கள். எனவே கர்த்தர் யோனா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்புகின்றார், இந்த பட்டணத்திற்கு ஒரு 40 நாட்கள் தவணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாட்கள் பிற்பாடு இந்த நகரம் அழிக்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லி இங்கு சொல்லி அனுப்புகின்றார். யோனா தீர்க்கதரிசி வந்து சொல்கின்றான், இந்த 40 நாட்களில் கர்த்தர் தேவன் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகின்றார். அவங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லப்படவில்லை. இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், இது பாவம் நிறைந்த பட்டணமாக இருக்கிறது. கர்த்தருடைய சந்ததியில் இதனுடைய பாவம் எட்டினபடியினால் இதை அழிக்க சுத்தமுள்ளவராக கர்த்தர் தேவன் இருக்கிறார். எனவே இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக அங்கு அவர்களுக்கு வார்த்தை வருகிறது. வார்த்தை வந்தவுடன் ராஜா கேள்விப்படுகிறான். ராஜா கேள்விப்பட்டவுடன் அவன் என்ன செய்கிறான்? அங்கு ஒரு காரியத்தை செய்கிறான். 6வது வசனத்தில் இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அது மாத்திரமல்ல, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் ஒரு உபவாசத்தை கூறுவிக்கின்றான். 40 நாட்கள் யாரும் தண்ணி குடிக்க கூடாது, ஆகாரம் புசிக்க கூடாது. ஒரு ராஜாவினுடைய கட்டளை அங்கு பிறக்கப்பட்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 8வது வசனத்தில் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். அங்கு ராஜா சொல்லுகின்றான், தேவன் நம்முடைய பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கின்றார். உண்மைதான், தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கின்றார். அந்த தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது, நாம் கர்த்தருடைய சந்ததியில் அழுது புலம்பி, ஐயா நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், உமக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டோம், இனி நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதில்லை, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதில்லை, நீர் அருவருக்கிற காரியங்களை நாங்கள் செய்வதில்லை என்று சொல்லி நாம் அறிக்கை செய்தால், நாம் மனஸ்தாபப்பட்டால் ஒருவேளை கர்த்தர் நமக்காக இறங்குவார் என்று சொல்லி உபவாசம் இருக்கின்றார்கள். 40 நாட்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லிதான். ஆனாலும் அந்த 40 நாட்களை அவர்கள் பிரயோஜனமாக மாற்றிக்கொள்கின்றார்கள். அந்த 40 நாள், ஐயா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 40 நாளில் நான் ஆடு மாடுகளை வளர்த்துருக்கிறேன், எல்லாத்தையும் அடித்து இந்த 40 நாட்களுள்ள சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி செய்யலை.
அப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை. அவங்க உடனேயும் அடுத்த வழியை தேடுகிறார்கள். நான் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், நான் செய்த காரியங்கள் பொல்லாத காரியங்கள் என்று சொல்லி அவங்க மனஸ்தாபப்படுறாங்க. அங்கு ராஜாவினுடைய கட்டளை என்ன? தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். அப்போ பொல்லாத வழி, நான் எந்த வழியில் சென்று கொண்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நான் சென்று கொண்டு இருக்கிறேனா அப்படின்னா, நான் போகிற வழி சரியா தவறா என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல கைகளில் உள்ள கொடுமையையும், நான் என்ன கொடுமை செய்து கொண்டு இருக்கின்றேன், என் கரங்களின் மூலமாக, என்னுடைய வார்த்தை மூலமாக நான் யாரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், யாரை விசனப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், யாருடைய மனதை புண்படுத்தி கொண்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் என்ன செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதனை நான் உணர வேண்டும். தான் வேதம் சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அதே போல இந்த 40 நாட்களில் இவங்க என்ன செஞ்சாங்க? தன்னைத்தான் சோதித்து அறிந்தார்கள். நான் போகிற வழி எப்படிப்பட்ட வழி, நான் போகிற வழி நல்லதொரு வழியாக இருக்கின்றதா, அல்லது நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான காரியத்தில் நான் சென்று கொண்டு இருக்கிறேனா என்பதனை தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்தார்கள். கடைசியில் ஜெயம் பெற்றார்கள். அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கவில்லை, அதற்கு இரக்கம் பாராட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 40 நாட்களில் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவதற்கு ஒரு நேரத்தை அவங்க எடுத்துக்கொண்டார்கள். அப்போ நமக்கு இந்த 40 நாட்கள் தபசு காலமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்ப்போம். ஒரு 3 காரியத்தை நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டியது கடமையாக இருக்கிறது. என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களோ, நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது, ஒருவேளை இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் அதனால நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருந்தோம்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தர் எனக்கு ஒரு கடன் பிரச்சனையை மாற்றி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், என்னுடைய பாவ பழக்கத்தை மாற்றி இருக்கின்றார், அதனால நான் இயேசுவை விசுவாசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சோம்னா, அடுத்து அது மெய்யான விசுவாசம் அல்ல. எனக்கு செய்தார் அதற்காக நான் விசுவாசிக்கின்றேன் அப்படி அல்ல. நீங்கள் வேதத்தில் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேரை குறித்து அங்கு போடப்பட்டு இருக்கிறது. ராஜா ஒரு பொற்சிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றான். இவர்கள் அடிமையாக அங்கு கொண்டு போகப்பட்டு இருக்கிறார்கள், அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அடிமையாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு இவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? இவங்க கொஞ்சம் அழகுள்ளவர்களும் ஞானம் உள்ளவர்களுமாக இருந்தபடியினால ராஜாவினுடைய போஜனம் அவளுக்கு கொடுக்கணும். ராஜ அரண்மனையில் வைத்து அவளை பாதுகாத்து அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் ராஜாவினிடத்தில் கொண்டு வரும் பொழுது அவர்களை பார்த்து ராஜா என்னென்ன பொறுப்புகளில் அமர வைக்க வேண்டுமோ அந்த பொறுப்புகளில் அமர வைப்பான். அப்படி இவர்கள் அது அங்கு அரண்மனையிலே பொறுப்பாளர்களாக அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது ராஜாவினுடைய கட்டளை என்ன? ஒரு பொற்சிலையை வணங்க வேண்டும். அப்போ இவங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு முன்பாக சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம், எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் நீங்கள் என்னை தூக்கி இந்த சிலையை வணங்கலைன்னா நீங்கள் எங்கள் அக்கினி சூளையில் தூக்கி போட்டாலும் எங்கள் தேவன் அந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம். ஒருவேளை கர்த்தர் எங்களை அந்த அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்றினார் என்றால் நாங்கள் அவருக்காக இன்னும் பக்தி வைராக்கியத்தோடு இருப்போம், பரிசுத்தத்தில் வைராக்கியத்தோடு இருப்போம்.
எல்லாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். ஒருவேளை கர்த்தர் எங்களை காப்பாற்றவில்லை, அந்த அக்கினி சூளையில் நாங்கள் அழிந்து போய்விட்டோம் என்றால், மரித்து போய்விட்டோம் என்றால், இரத்த சாட்சியாக நாங்கள் மரித்திருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்து கொள்வோம். தேவனுடைய சித்தம், நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காரியம் போதும், நாங்கள் மரிப்பதற்கு, இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு சொன்னார்கள். அப்போ கர்த்தர் என்னை விடுவித்தால்தான், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தால்தான், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தால்தான், கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தால்தான் என்னுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. எது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது, அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் அவர் எதிர்பார்க்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏனென்றால் அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த சொந்த குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாக பிறந்து 30 ஆண்டுகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்து 3.5 ஆண்டுகள் அந்த பரம பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவர் உபதேசித்து ராஜ்யத்தை குறித்து, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து பிணியாளிகளை சுஸ்தமாக்கி அசுத்த ஆவிகளை போக்கி இப்படி ஊழியத்தை 3.5 ஆண்டு காலம் நிறைவேற்றி அதற்கு பின்பாடு அவர் பயங்கரமான பாடுகள் பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார். அவ்வளவு முள்முடி அவருடைய தலைகளில் சூட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்து சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த பூமியில் சிந்தி இருக்கின்றார். அப்படி சிந்தித்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் அந்த இயேசு நம்மிடத்தில் விசுவாசிக்கத்தை கேட்பதில் ஒன்று தவறில்லையே, அது ஒரு பிரச்சனை இல்லையே. என்னை விசுவாசி, நான் உன்னை தப்பு வைக்காம போறேன், ஏன் இஷ்டம், நான் உன்னை எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ எனக்கு கர்த்தர் நல்லதைத்தான் செய்வார், என் இயேசு எனக்கு செய்தால் நல்லதுதான் செய்வார் என்று சொல்லி ஏன் விசுவாசம் இல்லை? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? அதைத்தான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சோதித்து அறியும்படியாக இன்று ஆவியானவர் நமக்கு பாரப்படுத்துகிற காரியம் இந்த 40 நாட்களில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கடைசி காலத்தில் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. இயேசு சொல்லியிருக்க உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுத்திருக்கின்றார். மேலும் மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி கேட்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் குறையாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்மை நாமே சோதித்தறிய கடமைப்பட்டு இருக்கிறோம். 2வது கலாத்தியரின் புஸ்தகத்தில் கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம், அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். தன் சுய கிரியையை நம்ம என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்க வேண்டும். இந்த 40 நாட்களில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் ஆகிறது? இந்த நாட்களில் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேனா? நம்மை நாமே சோதித்து அறியும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 40 நாட்களில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதில், கிறிஸ்துவிற்கு சாட்சியாக வாழ்வதில் நான் எப்படிப்பட்டவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் எனக்கு ஒரு உதவி செய்வதற்கு திராணி இருக்கிறது என்றால் நான் அதை செய்ய வேண்டும். நான் செய்திருக்கிறேனா?
கஷ்டப்பட்டவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நான் உதவிகள் செய்திருக்கிறேனா? என்னுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது மாத்திரமல்ல, இங்கு 1வது வசனம் சொல்கிறது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவேளை அவங்க யாதொரு குற்றத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்களே என்றால், அவர்களை சாந்தமுள்ள குணத்தோடு அவர்களை விசுவாசத்திற்குள்ளாக நீங்கள் கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு இருக்கிறார், மரித்திருக்கிறார், நமக்காக பலியாயிருக்கிறார் என்பதனை குறித்து அவர்களுக்கு சாந்தத்தோடு சொல்லி அவர்களை கிறிஸ்துவின் அண்டைக்கு கொண்டு வர வேண்டும். இதில் நம்ம சோதிக்கப்பட்டு விடக்கூடாது, அந்த ஆத்மா நம்மை விட்டு போகக்கூடிய காரியத்தில் செய்துவிடக்கூடாது. விசுவாசத்தை தூண்டுகிறவர்களாக. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காலேபும் யோசுவாவும் தான் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். ஏன்? அவர்கள் ஜனங்களிடத்தில் வேவு பார்க்க போயிட்டு வந்து அவங்க எப்படிப்பட்ட ராட்சதர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார் என்றால் நிச்சயமாக அதை கொடுப்பார். அதில் எந்த தவறும் இல்லை. அவங்க எப்படிப்பட்ட ராட்சசர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட படை வீரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நமக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியாது. அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நிச்சயமாக கர்த்தர் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்ததை நமக்கு நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தை தூண்டுவித்தார். அதனால ஆண்டவர் சொன்னார், அவங்க 2 பேரும் தான் கடைசியில் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக சென்றார்கள். நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னா மற்றவர்களை விசுவாசத்திற்குள்ளாக நம்ம கொண்டு வரக்கூடிய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? எத்தனை பேர் விசுவாசத்திற்குள்ளாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்? நமக்கு கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். அந்த காரியங்களை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துவதற்கு நமக்கு பலன் வேண்டுமே. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை நாமே சோதித்து அறிவோம். நற்கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கு என்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய சுய கிரியைகளை பரிசோதனை செய்து கொண்டு அதன்படி வாழ்கிறதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். 3வது நாம் எதை சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில்? எபேசியர் 5வது அதிகாரம் அதில் 10வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதனை நம்முடைய வாழ்க்கையில் சோதித்தறிய வேண்டும். அதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிக்கணும். எப்பொழுதும் துதிக்கிற நாவாக அவரை துதிக்கிற நாவாக நமக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதன் மத்தியிலும் நம்ம துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேசத்திற்காக ஜபிக்கிறவர்கள், தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக, தேசத்தில் நடக்கிற பொல்லாப்பான காரியங்களுக்காக ஜபிக்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த கிரியை நம்ம செய்யலாம், தேசத்திற்காக ஜபிக்கலாம். அடுத்து 3, இயேசு சொல்லிவிட்டு போன காரியம், நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ அந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இதுதான் பிதாவினுடைய சித்தம். இந்த 3 காரியங்கள் நம்ம இடத்துல வெளியரங்கமாக நம்மளால் செய்ய முடியும். இந்த 3ல் ஏதாவது ஒன்றையாவது நாம் எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த 40 நாட்கள் நினிவே மக்கள் தங்களை எப்படி தயார்படுத்தி கொண்டு, தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து, தங்களை தாங்களே சோதித்தறிந்து, தங்களுடைய பொல்லாத வழிகளை அறிந்து, நான் பொல்லாத வழியில் போகிறேன், நான் நல்ல வழிக்கு வரணும்னு சொல்லி எப்படி மனஸ்தாபப்பட்டு வந்தார்களோ, அதே போல நாமும்
மனஸ்தாபப்பட்டு நம்முடைய வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்கின்றேனா என்கிற 3 காரியத்தை நாம் சோதித்தறிந்து இந்த 40 நாளில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்வோமாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாமே சோதித்தறிந்து நம்மை மாற்றிக்கொள்வோமாக. கர்த்தர் அதற்கு கிருபை கொடுப்பாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 40 நாட்கள் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எங்களுடைய சுய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்பதனை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வதற்கு என் தேவன் எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக, சத்துவத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.